இப்போ இந்த பெட்ரோல் பங்க் அமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வாஸ்துன்னு ஏதாவது இருக்கா? இருக்குன்னா எந்த மாதிரி? வாஸ்துன்னு ஒன்று பெட்ரோல் பங்க் அமைக்க இருக்கான்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கிழக்கை நோக்கி வடகிழக்கில் என்ட்ரன்ஸு, தென்கிழக்கில் எக்ஸிட்டு, இல்லை தென்கிழக்கில் என்ட்ரன்ஸு, வடகிழக்கில் எக்ஸிட்டுன்னு வைத்திருக்கக்கூடிய எந்த பெட்ரோல் பங்காக இருந்தாலும், கிழக்கு பார்த்து பெட்ரோல் பங்க் வைத்திருக்கக்கூடிய அனைத்து பெட்ரோல் நிறுவன ஓனர்கள் அனைவருக்குமே நான் சொல்லக்கூடிய கருத்து என்ன, நீங்கள் பெட்ரோல் பங்க் அமைக்கிறீங்கன்னா கிழக்கு பார்த்து சைட்டில் அமைக்காதீங்க. நிறைய பெட்ரோல் பங்க்ல பார்த்துருக்கோம், ஊமையா இருப்பாங்க, காது கேட்கும், அதனால பேச முடியாது. அந்த இயற்கையாகவே பெட்ரோல் பங்குக்கு இந்த இயற்கையை என்ன பண்ணுன்னா அனுப்பிவிடும். இந்த ஓனர் அதை அவர்களுக்கு கருணை காட்டினார்னா, இப்போ ஒரு பங்கில் வடமேற்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இந்த வடமேற்கு பிரச்சனையை அந்த வடமேற்கு பிரச்சனை உள்ளாரால் மட்டும்தான் சரி செய்ய முடியும். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆராய்ச்சியாளர் திரு சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். பல இடத்துல பரிச்சயமான முகம் உங்க முகம், அதாவது நம்ம சேனல் இல்லை, எந்த யூடியூப் சேனல் ஆன்மீகம்னு எடுத்தாலும் உங்க முகம் இல்லாத சேனல் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்க பதிவுகள் எல்லார்கிட்டையும் வரவேற்கத்தக்க ஒரு பதிவுகள், எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு பதிவு. அது ஆன்மீக ரீதியாகவும் சரி, வாஸ்து ரீதியாகவும் சரி, ஜோதிடத்தையும் சரி, எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து நேயர்களுக்கு தரீங்க. இன்னைக்கு நம்ம வாஸ்துலேருந்து ஆரம்பிச்சிடலாம் நேயர்களுக்கு. ஏன்னா உங்களோட ஸ்பெஷாலிட்டி வாஸ்து. நிறைய இடங்களுக்கு போய் நீங்கள் உங்களுடைய சொந்த பதிவுகள்லேயே நீங்கள் வாஸ்துவை பற்றி நிறையா சொல்வீங்க. இப்போ நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பேசணும் அப்படின்னா, எல்லாரும் டெய்லி 2 வீலர் காரில் வெளியில் போகிறோம். ஸோ அதற்கு தேவை என்ன? பெட்ரோல். ஸோ அந்த பெட்ரோல் பங்க் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே நிறைய வச்சுருப்பாங்க, சிட்டிக்கு அவுட்டரில் கம்மியாக இருப்பாங்க, மலைப்பகுதிகளில் இருக்கும். இப்போ இந்த பெட்ரோல் பங்க் அமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வாஸ்துன்னு ஏதாவது இருக்கா? இருக்குன்னா எந்த மாதிரி? வாஸ்துன்னு ஒன்று பெட்ரோல் பங்க் அமைக்க இருக்கான்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சாப்பிட்றதுலேருந்து தண்ணி குடிக்கிறதுலேருந்து தூங்குற வரைக்கும் வாஸ்து தான் நம்மளை இயக்குது என்பது தான் உண்மை. அதனால் பெட்ரோல் பங்குக்கு வாஸ்து இருக்கான்னு கேட்குறத விட, வாஸ்து பெட்ரோல் பங்க்கில் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத தான் நம்ம ஆராய்ச்சி செய்யணும். நம்ம ஒரு புத்தகத்தை படிப்பதற்கும், இப்போ நம்ம ஒரு புத்தகம் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புத்தகத்தை எழுதியவர் இன்னொரு புத்தகத்தை படித்திருக்க மாட்டார், அவருடைய அனுபவத்தை எழுதியிருக்கும். அப்போது அவருடைய அனுபவத்தை ஒரு நூலில் எழுதுகிறாரு, அதை படிப்பவர்களுக்கு அந்த நூலில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் தான் கிடைக்குமே கண்டி, அந்த புத்தகத்தை எழுதுவருடைய அனுபவத்தை கூட ஒப்பிட முடியாது. அதான் உண்மை. நம்ம எப்போதுமே ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை வாஸ்து பொறுத்த வரைக்கும் ஈசானியத்தில் வெயிட் இருக்கக்கூடாது, தென்மேற்கில் வெயிட் இருக்கணும், இப்படி மட்டுமே பார்த்து கொண்டு வந்த காலங்கள் வாஸ்துவில் இருக்குது. நிறைய பேர் எப்படியும் பார்க்குறாங்க. ஆனால் அது வாஸ்து அல்ல. வாஸ்து என்பது நம்ம வாழ்க்கையோட ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டது. அது எப்படி நம்ம கூட வேலை செய்யுது, அது எப்படி நம்மளை இயக்குது, நம்ம எப்படி வாஸ்து கூட நம்மளுக்கே தெரியாமல் அது கூட ஒன்று இணைந்து செயல்படுகிறோம் என்பது தான் நம்ம பார்க்கணும். இப்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பெட்ரோல் பங்க் வச்சுருந்தா பெரிய ஆளு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை அல்ல. பெட்ரோல் பங்க் வைத்திருந்து தன் சொந்த பணத்தில், நம்முடைய சொந்த காசில் கடனாகி லேபருக்கு சேலரி கொடுக்கக்கூடிய பெட்ரோல் பங்கும் இருக்குது. இல்லை லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, ஆவரேஜாக போகுது அப்படின்ற பெட்ரோல் பங்கும் இருக்குது. அதீத லாபங்களை பெறக்கூடிய பெட்ரோல் பங்கும் இருக்குது. நஷ்டத்தில் கடனாகி க்ளோஸ் பண்ணி இல்லை லீஸுக்கு விடுற பெட்ரோல் பங்கும் இருக்குது. இப்போது நம்ம வாகனங்கள் அதிகமாக இருக்குது. இப்போது உதாரணம் சொல்லலாம், சார் வாஸ்து வேலை செய்யுது அப்படின்னு நீங்கள் சொன்னால், டாஸ்மாக் கடைகள் மட்டும் எப்படி அமோகமாக வியாபாரம் ஆகிறது, அப்போ டாஸ்மாக் கடைக்கு எங்கே வாஸ்து இருக்குன்னு சில பேர் கேட்பாங்க. எப்பவுமே எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் கோபம், அதாவது என்னுடைய குருநாதர் ரவிரமணா சார்கிட்ட நான் கற்றுக்கினேன். அதுக்கு முன்னாடி என்ன 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க வாஸ்து கிட்ட நான் அணுகுன முறைக்கும் ரவிரமணா சார் கூட பேசி பழகி நாங்கள் ஒன்றா க்ளோஸ் ஆகி நாங்கள் ஒரு ட்ராவல், எங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம் ட்ராவல் ஆனதுக்கப்புறம் எனக்கு எது கேட்டாலும் கோபம் வராது அப்படின்ற மாதிரி கிளைண்ட்டு கிட்ட நான் மாறின காரணம் என்னென்னா, என்னை சார் மோல்டு பண்ண விதம் அது. அவருடைய முகத்துல எப்பவுமே புன்னகை மட்டும்தான் இருக்கும். ஏன்னா என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் கோபம் யாருக்கு வரும்னா, இயலாமை
அப்படின்ற ஒரு விஷயம் கோவம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, எனக்கு பதில் தெரியலன்னா அதை ஸ்கிப் பண்ணுறதுக்காக எனக்கு கோவம் வரும். ஆனால் ஒரு டிக்ஷனரி மாரி இல்லை, அவர் ஒரு லைப்ரரி மாரி. நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்லுவார். அதனால அவர் கோவம் வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ டாஸ்மாக் மட்டும் வாஸ்து வேலை செய்யலான்னு சில பேர் கேட்பாங்க. ஆமாம். அதுவும் உண்மை அல்ல. அப்போது இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். இறங்கி களத்தில் நிற்கும் பொழுது தான் ஒரு துறை என்பது பெட்ரோல் பங்க் ஆகட்டும், டாஸ்மாக் ஆகட்டும், நீங்கள் கேட்ட கேள்வி பெட்ரோல் பங்க் ஆகட்டும், உண்மையிலே வாஸ்து வேலை செய்யுதுன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுல என்ன ஒரு விஷயம்னா, தொழில பத்தி நம்ம ஆக்சுவலி இப்போ பேசிட்டு இருக்கோம். ஏன்னா சொந்த தொழில் பண்றவங்க அப்படின்னு. வேலைக்கு சம்பளத்துக்கு போறவங்க ஒரு கேட்டகரி. சொந்த தொழில் வைக்கிறவங்க நெறைய ஹோட்டல்ஸ், துணிக்கடை எல்லாம் வைப்பாங்க. ஆனா இந்த பெட்ரோல் பங்க்குங்கிறது அவ்வளோ சீக்கிரம் யாராலயும் வந்து எடுக்கக்கூடிய தொழில் இல்லை. அத தான் வந்து இன்னைக்கு நாங்க நேயர்களுக்கு சொல்லணும்னு நெனைச்சோம். சொல்லுங்க. உண்மை. இப்போது இந்த பெட்ரோல் பங்க்கில் ஒரு டார்கெட் இருக்கும். 10,000 கேஎல் போகணும், 4,000 கேஎல் தள்ளணும் ஒரு நாளைக்கு, அப்போ தான் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். 50,000 கேஎல் ஒரு நாளைக்கு தள்ளணும், 1,00,000 கேஎல் ஒரு நாளைக்கு தள்ளணும் அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? அது பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு, கன்னில் டியூட்டியில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் நல்லா புரியும். அப்போது இந்த பெட்ரோல் பங்க் வைத்து அனைவருமே ஜெயிக்காமல் சிலர் மட்டுமே ஜெயிக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல நல்ல விஷயம் புரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம மேடவாக்கம் தாம்பரத்துலேருந்து வேளச்சேரி வரவங்க, அதாவது தாம்பரத்திலிருந்து வேளச்சேரி வரவங்களை மட்டும் எடுத்தோம். தாம்பரத்திலிருந்து வேளச்சேரி வருபவர்களுக்கு இடதுபுறமாக வரக்கூடிய பெட்ரோல் பங்க் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்தோன்னா, கௌரிவாக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் வரும். அதாவது சந்தோஷ்புரம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி. மேடவாக்கத்தை தாண்டி வந்தோம் அப்படின்னா ஜெயச்சந்திரன் ஆப்போசிட்டில் பாரத் பெட்ரோல் பங்க் வரும். அப்படியே காமாட்சி ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கினா ஹெச்பி ஒன்று லெஃப்டில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா கைவேலின்னு சொல்லக்கூடிய சிக்னலில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் லெஃப்டில் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே விஜயநகர டிப்போ ஏறி இறங்கினா தரமணி வரைக்கும் நம்மளுக்கு பெட்ரோல் பங்க் கிடையாது. மேஜராக 4 பெட்ரோல் பங்க், 5 பெட்ரோல் பங்க் எடுத்தாங்க. ஸோ இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க இல்லை, ட்ராவல் நீங்கள் ஒரு பண்ணும்போதே. கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு உண்டான பதில் நம்மக்கிட்ட இருக்குதுன்னா, நம்ம டெய்லி களத்தில் இருக்கும். அனுதினமும் வேலையே அதுதானே. கண்டிப்பா. இப்போது நீங்கள் வந்து ஒரு துறையில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு கொத்தனாராக இருக்கீங்கன்னா, இன்றைக்கி சிமெண்ட் ரேட் என்னென்னு உங்களுக்கு தெரியும், செங்கல் ரேட் என்னென்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ நான் வாஸ்து களத்தில் இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியும். அப்படி இல்லைன்னா நான் கற்றுக்கணும். ரெண்டுத்தில் எதனா ஒன்று தான். தெரிஞ்சே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் தெரிஞ்சிருக்கும். தெரியத்துக்குண்டான சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போது இந்த பெட்ரோல் பங்க் எல்லாமே இந்த ஓனர்கிட்ட எல்லாம் நீங்கள் போய் பேசி பாருங்கள், பெரிய லெவலில் லாபம் இருக்காது. இதுவே வேளச்சேரியிலிருந்து தாம்பரம் போகிற வழியில் எடுத்துக்கங்க, அப்படியே ஆப்போசிட் பெட்ரோல் பங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேடவாக்கத்தில் பிரிட்ஜு கட்டிட்டாங்க, கீழே ஒரு பெட்ரோல் பங்க் மாட்டிக்கிச்சு. குமரன் தேட்டர் ஆப்போசிட்டு நம்பர் 1 பெட்ரோல் பங்க். அது இப்போ பிரிட்ஜு கட்டினதுனால கீழே போயிடுச்சு. ஒன்று. மேடவாக்கம் கூட்ரோட்டில் ஒரு பங்க் இருக்குது. அதை தாண்டினா சந்தோஷ்புரம் பஸ் ஸ்டாண்டை தாண்டினது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாரத் ஒன்று. அதையும் தாண்டி போனீங்கன்னா ராஜகீழ்ப்பாக்கம் சிக்னலில் லெஃப்டில் ஒரு பங்க் இருக்குது, ஷெல்லு. அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஒன்று. இந்த இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் பயங்கரமாக வியாபாரம் ஆகும். இது ஷெல்லுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல் பங்க்கு எப்படின்னாலே வாஸ்து குறையாக தான் இருக்கும். அது சதுரமாக செவ்வகமாகவும் இருக்காது. 99% இப்போ காமாட்சி ஹாஸ்பிட்டல் பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்டில் ஒரு ஷெல் பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுலேயும் வந்து கண்டிப்பாக பொருளாதார வீழ்ச்சி உண்டு. ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு ஓவர் பிரிட்ஜ் இருக்குது, கிழக்கில் ஓவர் பிரிட்ஜே வரக்கூடாது. இதெல்லாம் கணக்கு இருக்குது. ஒரு வீட்டுக்கு எப்படி கிழக்கில் வைட் இருக்கக்கூடாதோ, அது வாழுற வீட்டுக்கு தானே நிறைய பார்ப்போம். இது பெட்ரோல் பங்க்குங்கிறது நம்ம ரோட்ல டெய்லி போறவங்களுக்கு அது தேவைன்னு சொல்லி தானே அது மெயின் இடத்துல நம்ம வைக்கிறோம். நீங்கள் ஒரு பங்க் வச்சுருக்கீங்க, அதுக்கு தலைமை யாருன்னு நீங்கள். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய லாபம் வந்தால் யார் எடுத்துப்பா? ஓனர் தான் எடுத்துப்போம். அந்த இடத்தில் பாதிப்பு இருக்குது, பிரச்சனை வருதுன்னா யார் எடுத்துப்பா? ஓனர் தான் எடுத்துக்கணும். அப்போ ஒரு பெட்ரோல் பங்க்கு கிழக்கு பார்த்து, கிழக்கு முகமாக கிழக்கை நோக்கி, வடகிழக்கில் என்ட்ரன்ஸு, தென்கிழக்கில் எக்ஸிட்டு, இல்லை தென்கிழக்கில் என்ட்ரன்ஸு, வடகிழக்கில் எக்ஸிட்டுன்னு வைத்திருக்கக்கூடிய எந்த பெட்ரோல் பங்காக இருந்தாலும் ஜெயிக்காது என்பது வாஸ்து ரீதியாக உண்மை. இது நான் பல பெட்ரோல் பங்க்கில் நின்று பார்த்து, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வாஸ்து அமைப்புகள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பும்போது எடுத்த கணக்குகள். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ பொதுவாகவே பெட்ரோல் பங்க்கு சதுரமாக செவ்வகமாகவும் இருக்காது. இன்னொரு முக்கியமாக விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும், பெட்ரோல் பங்கை பொறுத்தவரை
உச்சத்தில் ஒரு என்ட்ரன்ஸ் இருந்தால் நீச்சத்தில் ஒரு என்ட்ரன்ஸ் வரும், தவிர்க்கவே முடியாது. இப்போ நீங்கள் மேற்க பார்த்த பெட்ரோல் பங்காக இருக்குன்னு வைங்களேன், வடமேற்கில் வண்டி உள்ளே வரும், ஆமாம், தென்மேற்கில் வெளியே வெளியே போகும், போகும். இல்லை தென்மேற்கில் வந்து வடமேற்கில் வெளியே போகும். இப்போ கிழக்கு பார்த்ததுன்னா தென்கிழக்கில் உள்ள வரும், வடகிழக்கில் வெளியே போகும் வண்டி, இல்லை வடகிழக்கில் உள்ள வரும் வண்டி பெட்ரோல் போட்டுட்டு தென்கிழக்கில் வெளியே போகும். இப்போ தெற்கு பார்த்த சைட்டாக இருந்தால் தென்மேற்கில் வண்டி உள்ளே வரும், தென்கிழக்கில் வெளியே போகும். சரிங்களா? இது வடக்கு பார்த்த சைட்டாக இருந்தால் வடகிழக்கில் உள்ளே வரும், வடமேற்கில் வெளியே போகும். ஆக மொத்தம் பெட்ரோல் பங்க்குன்னு எடுத்துக்கிட்டாலே 100% வாஸ்து குறையுள்ள இடமாக தான் அமையும். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு என்ட்ரன்ஸ் உச்சத்தில் இருந்தால் ஒரு என்ட்ரன்ஸ் நீச்சத்தில் கொடுத்து தான் ஆக வேண்டும். இதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. பர்மிட் வாங்கி வச்செல்லாம் அந்த வாஸ்து குறையை நீக்க முடியாது. அப்போது முதலில் ஒரு பெட்ரோல் பங்கு ஜெயிக்க வேண்டும் அப்படின்னா அந்த பெட்ரோல் பங்கு கிழக்கு பார்த்த பெட்ரோல் பங்காக இருக்கக்கூடாது. கூடாது. மீறி கிழக்கு பார்த்து இருக்கு சார் பெட்ரோல் பங்க். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு பெட்ரோல் வந்து ராஜகீழ் பக்கத்தில் ஷெல் பெட்ரோல் பங்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க். சார் கிழக்கு பார்த்த பெட்ரோல் பங்க் இருக்குது சார், ஒரு இடத்துல இருக்குது சார். ஆனால் எப்படி சார் அங்கே ஜெயிக்கிறாங்கன்னா அந்த கிழக்கு பார்த்த பெட்ரோல் பங்குக்கு 30 அடி 40 அடியில் ஈசானிய ரோடு குத்து இருக்கும். புரியுதுங்களா? அந்த குத்து இதை காப்பாற்றும். மற்றபடி ரோடு குத்து இல்லாமல் கிழக்கு பார்த்து இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்கு ஜெயிக்காது என்பது உண்மை. இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். கிழக்கு பார்த்து பெட்ரோல் பங்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து பெட்ரோல் நிறுவன ஓனர்கள் அனைவருக்குமே நான் சொல்லக்கூடிய கருத்து என்ன, நீங்கள் பெட்ரோல் பங்க் அமைக்கிறீங்கன்னா கிழக்கு பார்த்து சைட்டில் அமைக்காதீங்க, கிழக்கு பக்கம் ரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் உண்மை. கிழக்கு பக்கம் ரோடு இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா வீழ்ச்சி அடைந்து விடும், வருமானம் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடையும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. வீழ்ச்சி மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருக்கும். இப்போது இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும், எப்படி கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இப்போது மறைமலை நகரில் பெரிய பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குது. மேக்ஸிமம் வண்டி அங்கே தான் பைபாஸில் போகிற வண்டி போடுவாங்க. இப்போது சென்னையிலிருந்து திருச்சி வரை இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குகளுடைய வரவுகள் என்ன, திருச்சியிலிருந்து சென்னை வரை இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குகளுடைய வரவுகள் என்ன அப்படின்னு ஒரு கள ஆய்வு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய புரிதல் வந்துடும். இல்லை பூந்தமல்லியிலேருந்து பெங்களூர் வரைக்கும் எடுக்கிறேன், வடக்கு தெற்கு எடுக்கிறேன், கிழக்கு மேற்கு எடுக்கிறேன், இப்படி எடுக்க வேண்டும். வாஸ்துவில் கிழக்கு நோக்கி போகக்கூடிய சாலைகள், மேற்கை நோக்கி போகக்கூடிய சாலைகளில் அமைந்திருக்கக்கூடிய பங்குகளுடைய வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கும் பொழுது கிழக்கை நோக்கி இருக்கக்கூடிய பங்குகளில் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். இதுல ஒருவேளை அந்த பெயர்கள்னால ஏற்படுதோ, ஷெல், இந்தியன் ஆயில், இப்போ ஹெச்பி எடுத்துக்கிறீங்களா வச்சுக்கோங்களேன், ஹெச்பின்னு எடுத்தீங்கன்னா 13 வரும். ஆமாம், 13னா 1 3 4 ராகுன்னு சொல்லும். இப்போ பெட்ரோல்னாலே ராகு தான். ஆனால் என்னதான் அது ராகுவாக ஹெச்பி இருந்தாலும் அது தவறான இடத்தில் போய் அமைந்து விட்டால் அது வேலை செய்யாது. இப்போது நீங்கள் நல்ல ஒரு பலவான், 100 பேர் அடிப்பீங்க, ஆனால் உங்கள் கையும் காலையும் நான் கட்டி போட்டுட்டு ஒரு இடத்துல சண்டைக்கு விடுறேன், அடி வாங்கிடுவீங்க. அப்போது உங்கள் பலத்தையும் பலவீனத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது தான் வாஸ்து. அப்போ கிழக்கு பார்த்து ஒரு பெட்ரோல் பங்க் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அங்கே பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். சரி சார், அமைந்து விட்டது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க சில பேர். வழியே கிடையாது, பெட்ரோல் பங்கை மாற்ற முடியாது. நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி வீழ்ச்சியில் இருப்பாங்க. அந்த பிஸ்னஸை விடுறதா, திரும்ப கண்டினியூ பண்ணுறதா, கடன் வாங்குறதா. ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன், நிறைய தொழிலதிபர்கள் நிறைய ஃபேக்ட்ரிக்கெலாம் போய் வாஸ்து பார்க்கறதுனால அவங்கக்கிட்ட வேலை செய்கிற லேபர்கிட்ட பணம் இருக்கும், அந்த ஓனர் கடங்காரனாக இருப்பார். அடுத்த மாதம் சம்பளம் போடணும், கம்பெனி கரண்ட் பில் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், லோன் கட்டணும், அதை பண்ணணும், மெட்டீரியல் இறக்கணும், பில்லு கிளைம் பண்ணணும், இப்படி பல டென்ஷனில் ஒரு கம்பெனியோட ஒரு பெட்ரோல் பங்கோடைய ஓனர் சுற்றுவார். அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவன் காலைல ஹாயாக வருவான், அழகாக பெட்ரோல் போடுவான், 7000 10,000 சம்பளம் தாங்கிட்டு ஜாலியாக போயிட்டே இருப்பான். அப்போ இந்த ஓனர்கள் பாதிக்கப்படுவது ஏனென்றால் அந்த இடத்துக்குரிய நபர்களை அவர்கள் தேர்வு செய்வதில்லை. தானாக பிரபஞ்சம் அமைச்சு விடும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை சரியாக பொருட்படுத்தாமல் விட்டுருவாங்க. எல்லா பெட்ரோல் பங்க்லையுமே அவங்க பெட்ரோல் பங்க்கு எந்த வாஸ்து குறைபாடு உள்ளதோ அந்த நபரை அவர்கள் வேலைக்கு வைத்திருக்கும் பொழுது அந்த பெட்ரோல் பங்கு அதை வாஸ்து நிவர்த்தி செய்கிறது. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இவங்கள தான் நம்ம இப்போ ஒன்றும் இல்லை மேடம், இப்போ ஈசானியம் குறைந்து போன ஒரு பெட்ரோல் பங்க், ஈசானியம் கட்டான ஒரு பெட்ரோல் பங்க், ஈசானியம் வெட்டுப்பட்ட ஒரு பெட்ரோல் பங்க், இல்லை ஈசானியத்தில் பெரிய ஒரு ஐடி கம்பெனி இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க், ஏதோ ஒன்று இருக்குன்னு வைக்கிறேன்.
வாய் பேச முடியாமல் இருக்கக்கூடிய ஒருவரை அங்கே காத்தடிக்கிற வேலைக்கு போடும்பொழுது அந்த இடம் என்ன பண்ணுதுன்னா, வடகிழக்கு ஈசானியத்துக்கு உண்டான பரிகார நிவர்த்தியை அந்த நபர் மூலியமா நிவர்த்தி செய்வேன். இப்போ அந்த வாய் பேச முடியாத ஒருவரை அந்த பெட்ரோல் பங்குக்கு தானாகவே அந்த பிரபஞ்சம் அனுப்பும் நெறைய பெட்ரோல் வேலைக்கு. பங்க்ல பார்த்துருக்கோம். ஊமையா இருப்பாங்க. காது கேட்கும். ஆனால பேச முடியாது. அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்க. இயற்கையாவே பெட்ரோல் பங்குக்கு இந்த இயற்கையே என்ன பண்ணும்னா அனுப்பிவிடும். இந்த ஓனர் அதை அவர்களுக்கு கருணை காட்டினார்னா ஜெயிச்சிருவார். அந்த ஓனர் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் அந்த நபரை பிரபஞ்சம் அனுப்புது. இவரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண பண்ண முடியும் முடியும். அப்படின்னு திருப்பி அனுப்பும்போது அவர் தோத்து போறார். இப்போ பெட்ரோல் பங்க்ல பார்த்துங்க, கை சரியா இல்லாதவங்க நிறைய பேர் வேலை செய்வாங்க. இப்படி கை சரியில்லாத, கால் சரியில்லாத வேலை செய்யக்கூடிய பெட்ரோல் பங்க் என்னைக்குமே வீழ்ச்சி அடையாது. ஓகே. அது கிழக்கு பார்த்த பெட்ரோல் பங்காவே இருந்தாலும் அதன் பின்னணி இந்த ஊனமானவர்கள் அங்க இருக்கும் பொழுது வெற்றிங்கிறதுக்கான பின்னணி இப்போ நிச்சயமா உங்க ஆராய்ச்சியில ஏதாவது ஆமா ஒரு எஸ் விஷயம் இருக்கும். இப்போ நம்ம வந்து லாபம் பெற வேண்டும் அப்படின்னா முதல்ல முதலீடு செய்ய வேண்டும். ம். அதுதான் உண்மை. இப்போ நான் 10 கோடி ரூபா சம்பாதிக்கணும். சரி, அதுக்காக நீ எவ்வளோ முதலீடு செஞ்சிருக்க அப்படின்னு முதல்ல உண்மை. கேட்கணும். அப்போ முதலீடு சரியா செஞ்சாதான் லாபம் வரும். நீ தவறான இடத்துல முதலீடு செஞ்சுட்டா லாபம் வராது. உண்மை. அப்போ அந்த முதலீடு என்று செய்யக்கூடிய இடமே வடமேற்கு தான். அந்த வடமேற்கு தவறாகி விட்டது என்றால் நம்ம தவறான முதலீட்டு தான் செய்வோம். ஒருத்தருக்கு வடமேற்கு வீட்டில் பாதிப்படைஞ்சதுன்னா போய் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு ஏமாந்துடும். இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் வடமேற்கு பாதிப்புனா அவருடைய முதலீடே தப்பு. அங்கே அவர் மட்டும் என்ன பண்ணுவார், சரக்கு இறக்கிட்டே இருப்பார், லாஸ் ஆகிடும். பாதிப்புன்னா வடமேற்குல வேற ஏதாவது அமைச்சிருப்பாங்களா இல்ல எந்த மாதிரி? வடமேற்கு குறைஞ்சிருக்கும், கட்டாயிருக்கும். இப்போ ஒரு மனிதன் கை கால் ஊனமுற்றாலே அவர் வடமேற்கு பாதிக்கப்பட்டவர் என்று நம் கணக்கில் எடுத்துக்கிறோம். அவர் அவர் இருக்கக்கூடிய வீட்டுல ஒருத்தர் கை சரியா வராதவர், கால் கால் சரியா சரியா வராதவர் வரல. இருக்கார். அவரு வாஸ்துபடி அவருக்கு வடமேற்கு பிரச்சனை இருக்கு. இப்போ ஒரு பங்க்ல வடமேற்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த வடமேற்கு பிரச்சனையை அந்த வடமேற்கு பிரச்சனை உள்ளாரால் மட்டும்தான் சரி செய்ய முடியும். அதனாலதான் இந்த பங்குக்கு அந்த கை சரியில்லாத ஒரு நபரை வரவழைப்பாங்க. பொதுவாக நீங்கள் பாருங்களேன், ஒரு கம்பெனி மேனேஜராக இருப்பாங்க, 40 வயசாக இருக்கும், மேரேஜ் ஆகிருக்காது, நிறைய எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்க. சரவணா ஸ்டோர்லேயோ ஒரு பெட்ரோல் பங்க்லேயோ பாருங்கள், வந்து 6,000 10,000 சேலரி வாங்குவாங்க, வருவாங்க, பசங்க வேலை செய்வாங்க, லவ் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆமா. இதுக்கு நம்ம இது எதர்ச்சியாக இது வந்து இதுக்குள்ளே பெரிய ஒரு சயின்ஸ் இருக்குது. இதை நம்ம பார்க்கணும். 1,50,000 சம்பளம் 2,00,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஐடி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பேங்க் மேனேஜருக்கு கல்யாணம் ஆக மாட்டுது. 10,000 12,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்க்லேயும் ஒரு சரவணா ஸ்டோர்லேயும் வேலை செய்யக்கூடிய பசங்களுக்கு, இளம் வயசு பசங்களுக்கு காதல் வயப்படுவதும் திருமணமாவதும் எளிதாக இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைவை எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எப்பொழுதுமே ஒரு ஹோட்டல் பாருங்க, ஹோட்டலில் இந்த இலை எடுக்கிறவங்க எல்லாருமே கை சரியில்லாதவங்க, கனவினை இருந்தவர்கள் தான். நம்ம ஆதி காலத்தில் ஹோட்டலில் வேலை செஞ்சவங்க எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. ஆமா. கடைசி வரைக்கும் அந்த ஓனர் கல்லா பட்டியலே தான் இருப்பார். காரணம் என்னன்னா, அந்த வடமேற்கு எனக்குடைய முதலீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அந்த கை கால் சரியில்லாதவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதால் அவர்கள் அதை எடுத்துக்கொள்ளும். இப்போ ஒரு கணவனும் மனைவியும் பிரியணும்னு விதி இருக்கு. அந்த மனிதர் நல்ல மனிதர், நிறைய நல்லது செஞ்சிருக்காருன்னா இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்னா, கணவனை பிரிந்த மனைவியை பிரிந்த ஒருவரை நம்ம வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பும். ஒரு டிரைவர் வந்து வேலை செய்வார், அவர் டைவர்ஸ் ஆனவராக இருப்பார். அவருக்கு இவர் சேலரி கொடுப்பாரு, இவர் மனைவிக்கு ஆகக்கூடிய டைவர்ஸை இவர் தடுத்து நிப்பாட்டிடும். ஓ, அந்த மாதிரி வரவங்க இந்த வீட்டுடைய பாதிப்பை எடுத்துக்கிறாங்க. நம் கிட்ட வேலை செய்கிறவங்க நமக்கு முன்னாடி நின்று நம்ம பாதிப்பை வாங்கிப்பாங்க. எப்படி ஒரு நாய் தன் ஒருவேளை சொத்துக்காக உயிரை ஒரு நம் எஜமானுக்காக உயிரை விடுதோ, லேபரும் அந்த மாதிரி தான் தம் ஓனரை காப்பாற்றுவதற்காக, ஏன்னா அவங்க கிட்ட வாங்கின பணத்துக்காக தன் ஓனரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பிரச்சனைகளை ஷேர் செஞ்சுக்கிறாங்க. அதனால தான் ஓனர்ஸ் என்றைக்குமே ஓனர்ஸாகவே இருக்காங்க. இப்போ ஒரு ராயல் என்ஃபீல்டு கம்பெனி எடுத்துக்கங்க, ஒரு ரெனால்ட் கம்பெனி எடுத்துக்கங்க, ஒரு மாருதி கம்பெனி எடுத்துக்கங்க. ஏன் இவங்க எல்லாம் தொடர்ந்து வெற்றியாளரே இருக்காங்க? ஏன் இவங்களுக்கு மட்டும் சனி தசை வராதா, ஏன் குரு தசை வராதா அப்படின்னு பல பேருக்கு கேள்வி இருந்தாலும், இவர்கள் கம்பெனியில் 10,000 பேர் 1,00,000 பேர் வேலை செய்கிறாங்கன்னா 1,00,000 பேருக்கும் ஒருத்தருக்கு வடகிழக்கு பிரச்சனை இருக்கும், ஒருத்தருக்கு கால் பிரச்சனை இருக்கும், ஒருத்தருக்கு தென்கிழக்கு வயிறு பிரச்சனை இருக்கும். இவங்க எல்லாருக்கும் இவங்க சேலரியும் கொடுக்குறாங்க, மதியம் ஒரு வேளை உணவும் கொடுக்கும் போது அந்த ஓனர் காப்பாற்றப்படுகிறார். அப்போ அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனையும் அந்த ஓனருக்கு இருக்கக்கூடிய ஆயில் பிரச்சனையும் லேபருங்க என்ன பண்ணிக்கிறாங்க, பிரித்து எடுத்துக்கிறாங்க. அப்போது வாஸ்து என்பது பொருளை மாற்றி வைப்பதில் வேலை செய்யவில்லை,
தம்முடன் பயணிப்பவர்கள் நமக்கே தெரியாமல் நம்மளை அவங்க தான் காப்பாற்றுறாங்க. நம்ம அவங்கள தான் என்ன நினைக்கிறோம்னா துச்சமாக நினைக்கிறோம். ஒரு பெட்ரோல் பங்க் ஜெயிக்க வேண்டும் என்றால் கிழக்கு பார்த்து பெட்ரோல் பங்க் இருக்கக்கூடாது. மீறி இருக்கிறது. அப்போ என்ன பண்ணலாம்? கிழக்கு பார்த்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, என்ன பண்ணலாம்? ஏன்னா இடத்த மாற்ற முடியாது, இடத்த மாற்றவே முடியாது. கிழக்கு பார்த்த பெட்ரோல் பங்க் இருந்தாலே வருமானம் கம்மி தான். அங்கே கிழக்கு பார்த்த பெட்ரோல் பங்க்கில் வேற எந்த வாஸ்து பிரச்சனையும் இல்லை. ஆமாம், கிழக்கு பார்த்து பெட்ரோல் பங்க் மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா அந்த இடத்தில் நல்ல ஆளுமை மிக்க ஒரு ஆணை மேனேஜராக தூக்கி வந்து போடும்போது அந்த இடம் ஜெயிக்கும். ஆளுமை மிக்க ஆண்களை அங்கே பெண்களை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டு ஃபுல்லாக ஆணை இறக்கணும். அது என்ன பண்ணுன்னா அந்த பெட்ரோல் பங்கோடைய வளர்ச்சியை அதிகரிக்கும். இதுதான் உண்மை. இல்லை கிழக்கு பார்த்து இருக்குது, மற்ற வாஸ்து குறைபாடும் இருக்குது. அந்த இடத்துல ஆக்னியம் கட்டாக இருக்குது, தென்கிழக்கு கட்டாக இருக்குது. அப்போ அந்த தென்கிழக்கு கட்டாக இருக்கும்போது ஒருத்தர் வருவார், இரணிய ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இல்லை பித்தப்பை எடுத்துகிட்டு வீட்டில் இருக்க முடியாத குடும்ப கஷ்டத்துக்காக வேலை வந்து கேட்பார். அவர் எதுக்காக வேலை கேட்குறாருன்னா, இந்த இடத்துல தென்கிழக்கு பிரச்சனை இருக்குது, நான் வந்து இங்கே வேலை செஞ்சால் நீங்கள் தப்பிச்சிடுவீங்க, உங்களுக்கு நான் தான் பரிகாரமாக இருக்கக்கூடிய ஆள் அப்படின்னு அவருக்கே தெரியாது. நிச்சயமா. ஆனால் வந்து வேலை கேட்பார். இது பிரபஞ்சம் அனுப்பிவிடும். வேறு தென்கிழக்கு கட்டாக இருக்கு, வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறான், இவனை வச்சிக்கினா இந்த பெட்ரோல் பங்கில் லாஸ் ஆகாது, நீ கொடுக்குற சேலரியில் அவன் பரிகாரமாக போய்டும், அவனும் நல்லா இருப்பான், நீயும் நல்லா இருப்பானு. இந்த ஓனர் என்ன பண்ணணும்னா, தன்னை நோக்கி வரக்கூடிய அனைத்துமே இறைவனாக தருவதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி வேலை செய்ப்பா, உடம்பு முடியலன்றியா செய் அப்படின்னு சொன்னார்னா அவர் ஜெயிச்சிருவார். நீ ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி லீவ் போடுவேன், உன்னால் ஒர்க் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியல, எனக்கு பர்ஃபெக்டாக ஆள் வேணும் அப்படின்னு நினைக்கும் போதே அவர் சுற்றுவார். இப்போது இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணணும்னா முதல்ல நம்மளுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கும். கண்டிப்பாக. எந்த பெட்ரோல் பங்காக இருந்தாலும் கிழக்கு பார்த்த பெட்ரோல் பங்காக இருக்கக்கூடாதுன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. அங்கே உடல் ஊனமற்றவர்கள் ஒரு வேலை செய்யும் போது அந்த பெட்ரோல் பங்கு காப்பாற்றப்படும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். பெட்ரோல் பங்க் வைத்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, விஜயவாடா கனகதுர்கா தரிசனம் செய்வது மிக அவசியம். ஏன்னா எல்லாருக்குமே என்ன ஒரு தீர்வா இருக்கும்னா, ஏதோ ஒரு கடவுளை போய் பிடிச்சிக்கணும். அதாவது தண்ணி வரலன்னா, இப்போ பால்னா பால்வளத்துறை அமைச்சருக்கு தான் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். பள்ளினா கல்வித்துறை அமைச்சருக்கு தான் பண்ண முடியும். இப்போ பெட்ரோல்னா பெட்ரோலுக்கு யார் அமைச்சர்னா விஜயவாடா கனகதுர்கை தான். பெட்ரோல் வந்து காற்றுல கரைஞ்சி காற்றோட காற்றா போயிடுது புகையா. இங்கேருந்து அங்கே தான் போகணுமா? ஒருவேளை சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த பதிவை பார்ப்பாங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. எல்லா பெட்ரோல் பங்கோட ஓனருடைய அட்ரஸ் வாங்குங்க, அவங்க வீட்டு தெரு பக்கத்தில் என்னென்ன கோயில் இருக்குன்னு கொடுத்துட்டா டெய்லி போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இமீடியட்லாம் போக முடியாதவங்க அதுக்கு ஒரு டைமை குறித்து வச்சுக்கிட்டு தீர்வு இன்னொன்று செகண்டரி இங்கே போகலாம் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, எப்பொழுதுமே இந்த மாற்று வழி கேட்பதை நிறுத்த வேண்டும், தவிர்க்கணும். வெற்றி அடையணும்னு ஒருத்தவன் நினச்சிட்டான்னு வச்சுக்கிங்களேன், அவன் மலேசியான்னு சொன்னால் கூட போகணும், அதுதான் வெற்றி. நான் இந்தியாவுலேயே இருக்கணும், தமிழ்நாட்டுள்ளேயே வேணும், என் வீடு வந்து பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட்டில் இருக்குது, எனக்கு மேட்டு தெருவிலேயே வேணும், இந்த மாதிரி கேட்பவர்கள் தோத்துடுவார். சார் விற்கவே சார் வடையும் விற்கவே மாட்டோம். பெட்ரோல் துறை சார்ந்த விஷயங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் டார்கெட் பண்ண பெட்ரோலை தள்ளுறதுக்கும் அவங்க முதன்மை கடவுளாக விளங்குறேன்.